எங்க அண்ணன் மூஞ்சி பார்த்தாவே போதும், முடிஞ்சு போச்சாங்க எல்லாமே. எல்லாம் எவனுமே ஜெயிக்க முடியாது, விஜய் தான் ஜெயிக்கிறது. ஜெயிக்கலாம். வணக்கம் நண்பா, நானுங்கள் ஜான் ஜெகடி. இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் போட்டு தள்ளுறானுங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னா இவர் பேசுறது ஒரு வார்த்தை தான். ஸோ அப்படி என்ன பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புதுச்சேரியில் நடந்த பொதுமக்களை சந்திக்க வந்த விஜய் அவர் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து அங்கே ஒருத்தர்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி கேள்வி கேட்கும்போது தளபதி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், அவருடைய இந்த அரசியல் வந்து எப்படிப்பட்டு இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது இவர் சொன்ன அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, அவருடைய மூஞ்சியே போதும். ஸோ அவருடைய முகத்தை பார்த்தாலும் எல்லாருமே கேரி. ஸோ அந்த முகத்துக்காகவே எல்லாமே வந்து முடிஞ்சிடும். ஸோ எல்லாருமே வந்து தோற்றுருவாங்க, யாருமே ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை சொல்லி முடிச்சது அடுத்தமா ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருப்பாரு. அந்த சொல்லி முடிச்ச அந்த ஒரு வார்த்தை தான் வந்து நிறைய பேர் கமெண்ட்டை திட்டுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இன்னொருத்தவங்க இருப்பாங்க. இந்த வார்த்தையை கேட்டுட்டு அந்த பக்கத்தில் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் கேளுங்க. இவங்களுடைய கருத்துக்கு உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்க அண்ணன் மூஞ்சி பார்த்தாவே போதும், முடிஞ்சு போச்சாங்க எல்லாமே. எல்லாம் எவனுமே ஜெயிக்க முடியாது, விஜய் தான் ஜெயிக்கிறது. ஜெயிக்கலாம் சீத்தரன் நான். அதான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. மூஞ்ச பார்த்தா முடிஞ்சு போச்சு, நீ அசிங்கமா உட்காருவாரு, அவ்வளவுதான்.